Hi friends, வணக்கம். வெல்கம் பேக் டு our சேனல் டிடிஸ் குக் புக். இன்னைக்கு நம்ம வீடியோவில் சம்மர் ஸ்பெஷலாக ரொம்ப ஹெல்தியான ஐஸ்கிரீம் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். யாருக்கு தான் ஐஸ்கிரீம் பிடிக்காது? இந்த மாதிரி ஹெல்த்தியாக சாப்பிடும்போது எல்லாருமே சாப்பிட்லாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஹெவி க்ரீம் இல்லை, சுகர் இல்லை, எக்ஸ் இல்லை, அதுக்கப்புறம் கண்டென்ஸ் மில்க் இந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ரொம்ப ஹெல்த்தியாக செய்ய போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஒரு மீடியம் சைஸ் பவுல் எடுத்திருக்கேன். இதில் ஒரு குட்டி கப் அளவு டேட்ஸ், இதோட சீட்ஸ் எடுத்துகிட்டு நம்ம இதில் சேர்த்துடணும். அடுத்ததாக அதே கப்பில் ஓட்ஸ் சேர்க்குறேன். இப்போ நெக்ஸ்ட்டு நான் சேர்க்கிறது டார்க் சாக்லேட். இதை வந்துட்டு நான் குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன். அடுத்ததாக அதே கப் அளவு பாதாம், இதை வந்துட்டு தோல் உரிக்காமல் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் முந்திரி, அதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் அளவு கொக்கோ பவுடர். அடுத்ததாக 1 இல்லாட்டி 1.5 கப் அளவு சூடான பாலை இதில் ஊற்றி நல்லா ஊற வச்சுக்க போகிறோம். இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு எல்லா இடத்துலையும் படுற மாதிரி ஊற வச்சிடலாம். இப்போ பாருங்கள், இதை அப்படியே மூடி வச்சு 1 மணி நேரம் இதை நல்லா ஊற வச்சுக்கணும். அப்போ தான் இது எல்லாமே சூப்பராக ஊறி வரும். இங்கே உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நம்ம ஆட் பண்ண டார்க் சாக்லேட் எல்லாம் இந்த பாலில் நல்லா ஊறி சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இப்போ அடுத்ததாக நம்ம மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஊற வச்சதை மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஸ்மூத்தாக பிளெண்ட் பண்ணிக்கணும். இதுக்கு முன்னாடி உங்களுக்கு வெண்ணிலா எசன்ஸ் வேணும்னா கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஸ்மூத்தாக பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தாக ரெடி ஆகிருக்குன்னு. இப்போ இதை வந்துட்டு ஒரு பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதை கம்ப்ளீட்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு லைட்டாக டேப் பண்ணி விட்டோம்னா கரெக்டாக இருக்கும். இதுக்கு மேலே உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா சாக்கோ சிப்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிடுங்க. இப்போ ஃபைனல் ஸ்டெப்பாக இந்த மாதிரி ரேப்பிங் கவர் எடுத்துகிட்டு நல்லா சுற்றி ரேப் பண்ணி விட்டுறணும். நம்ம ரெடி பண்ண மிக்சர் மேலே அந்த ரேப்பிங் கவர் படுற மாதிரி நல்லா இந்த மாதிரி பாருங்கள் ரேப் பண்ணி விட்டுறணும். இப்போ இதை ஃப்ரீசரில் ஒரு 6 ஹவர்ஸ் நம்ம வச்சு எடுத்தோன்னா ரொம்ப சூப்பரான ஹெல்தி ஹோம்மேட் ஐஸ்கிரீம் தயாராகிடுங்க. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்க்கணும். ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க எவ்வளோ ஈஸியாக இதை நம்ம செஞ்சுருக்கோன்னு. கண்டிப்பாக எப்பப்போ உங்களுக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடணுன்னு தோணுதோ இதை செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். வீட்டில் இருக்கிற குட்டீஸு கூட ரொம்பவே பிடிக்குங்க. பெரியவங்க கூட இதை வந்துட்டு சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஸ்மூத்தாகவும் இருந்துச்சு. நம்ம நார்மல் ஐஸ்கிரீம் எப்படி க்ரீமியாக இருந்துச்சோ அதே மாதிரி தாங்க இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இதே மாதிரி நம்ம வீடியோவில் டைரி மில்க் வச்சும் வாட்டர்மெலன் வச்சும் ஐஸ்கிரீம் ரெடி பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். லிங்க் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.